இவர்களால் ஏன் உண்மையிலேயே வெளியே வர முடியவில்லை என்று நினைக்கிறீர்கள்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா கேட்டிங்கனாக்கா ஃபியர் ஆஃப் ரியாலிட்டின்னு சொல்லுவேன். சோலி முடிச்சு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம்ல இருப்பாங்க, ஒரு ஹெல்ப் கேட்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷம் எம்பத்தியோட கேளுங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இட்ஸ் லைக் a suicide attack. ஆனா அப்ப அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்கான மைண்ட் செட் இல்ல. இவங்களுக்கு தேவை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஒரே காரணத்தினால இந்த ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷன் பக்கம் போறாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எனக்கான பர்சனல் டைம் கிடைச்சது, எனக்கான பர்சனல் லைஃப்னு ஒன்று கிரியேட் பண்ண முடிஞ்சது. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. அது என்னது பர்சனல் லைஃப்னா? நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். எனக்குன்னு எது பிடிக்கும்? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் எதையும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணல. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. சின்ன வயசுல இந்த டிவி இதெல்லாம் பார்க்காத போது எனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்தது பாருங்க. அதை நான் திரும்பவும் கொண்டு வர முடிஞ்சது. அதை என்னால் நல்லா டெவலப் பண்ணவும் முடிஞ்சது.